டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பில் வறுமை பற்றிய சில விவரங்களை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் இன்று வறுமைக்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கும் குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய தலைப்பு இது. அதாவது வறுமைக்கான காரணங்களை விவரி என்று கேட்பார்கள். பொருளாதார காரணங்கள், தனிநபர் காரணங்கள், சமூக காரணங்கள் என்று 3 பிரிவாக பிரித்து பார்க்கலாம். இது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கான கேள்வி நண்பர்களே. எனவே சென்ற வகுப்பின் தொடர்ச்சி தான் இது. சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது வறுமைக்கான காரணங்களையும் அது எவ்வாறெல்லாம் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதனால் சமூக பொருளாதார பிரச்சனைகளில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் காசஸ் ஆஃப் பவர்ட்டி என்பதில் வறுமைக்கான காரணங்கள் என்பதில் பொருளாதார காரணங்கள், அதாவது எக்கனாமிக் ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய பொருளாதார காரணங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது வறுமைக்கான காரணங்களில் பொருளாதாரம் சார்ந்த காரணங்கள் எவ்வாறெல்லாம் துணை நிற்கிறது என்பதை பார்க்கலாம். முதலில் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையின்மை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. வேலை செய்ய விரும்புகின்றவர்கள் அனைவருக்கும் வேலை கிடைப்பதில்லை. செய்கின்ற வேலையிலும் எல்லோருக்கும் முழு நேரம் வேலை கிடைப்பதில்லை. இதனால் வறுமை அதிகரிக்கிறது. நண்பர்களே, பொருளாதார காரணங்கள் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அதற்கடுத்து சமமில்லாத செல்வ பகிர்வு. நாட்டு வருமானத்தின் பெரும்பகுதி ஒரு சிலரிடம் மட்டுமே உள்ளது. இவ்வாறு செல்வம் சமமாக பகிரப்படாமல் இருந்தால் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் ஏழைகளாகவும் இருப்பர். பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல். ஒரு நாட்டினுடைய செல்வத்தின் பெரும்பகுதி நகைகள், விலை உயர்ந்த பொருட்கள் போன்ற பொருளாதார பயனில்லாத வடிவங்களில் முடங்கி கிடந்தாலோ அல்லது கருப்பு பணமாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தாலோ அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைபடும். அதன் விளைவாக வறுமை ஏற்படும். அடுத்து விவசாய காரணி. விவசாயத்தை தமது பொருளாதாரத்தின் அடிப்படையாக கொண்ட நாடுகளில் விவசாய முறைகளும் உத்திகளும் பழமையானதாகவும் பயனற்றும் இருப்பதால் விவசாய உற்பத்தி மிக குறைவாக இருக்கும். இவ்வாறு குறைவான விவசாய உற்பத்தி வறுமைக்கு வழிவகுக்கிறது. தேவையான தொழில் வளர்ச்சியின்மை. நாட்டில் வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகைக்கு வேலைவாய்ப்பு வழங்குகின்ற வகையில் பெருந்தொழில்களும் சிறு தொழில்களும் பெருகவில்லை. இதனால் வறுமை ஏற்படுகிறது. அடுத்து பணவீக்கம். பணவீக்கத்தினால் பணத்தின் வாங்கும் திறன் மிகவும் குறைந்து வறுமை தொடர்கின்றது. ஊழல், பணவீக்கம் மற்றும் கருப்பு பண புழக்கம். அரசாங்கத்தின் தேவையில்லாத செலவுகள் ஆகியவை வறுமை ஏற்படுவதற்கான பொருளாதார காரணங்களாக இருக்கிறது. அதற்கடுத்து தனிநபர் காரணங்கள், அதாவது வறுமை ஏற்படுவதற்கு தனிநபர்கள் எவ்வாறெல்லாம் காரணமாகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். உடல் பலவீனம். பிறவியிலேயோ அல்லது நீண்ட நாள் நோயினாலோ அல்லது மூப்பினாலோ ஏற்படும் உடல் பலவீனத்தால் தனி மனிதர்களுடைய உழைப்பு சக்தி குறைகிறது. இதனால் வறுமை ஏற்படுகிறது. உடல் குறைகள். பார்வையின்மை அல்லது ஊனங்களால் ஒருவன் மற்றவர்களோடு போட்டியிடவும்
போதுமான அளவில் சம்பாதிக்கவும் இயலாமல் போகிறது. மனநிலை குறைபாடு. பிறவியிலோ அல்லது விபத்திலோ ஏற்படும் மனநிலை குறைபாடுகளின் காரணமாக ஒருவனால் வேலை செய்யவோ சம்பாதிக்கவோ இயலாமல் போகிறது. இதனால் வறுமை ஏற்படுகிறது. குறைவான படிப்பு. வேலைக்கு போகவும் சம்பாதிக்கவும் குறைவான படிப்பு உதவுவதில்லை. இதனால் வறுமை ஏற்படுகிறது. சோம்பேறித்தனம். வேலை செய்வதற்கு ஏற்படும் சோம்பேறித்தனம் ஒருவனை வறுமையில் தள்ளுகிறது. அடுத்து ஒழுக்க சிதைவு. குடி, சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்கள் ஒருவனுடைய பணத்தை கரைப்பதோடு வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலையும் அரித்து விடுகிறது. இத்தகைய பழக்கங்களால் வசதியுடையவர்கள் கூட வறுமைக்கு தள்ளப்படுகின்றனர். அதுபோக அனுபவம் இன்மை, தொழில் திறமைகள் குறைவாக காணப்படுவது, சுய தொழிலில் ஈடுபடாமல் இருப்பது போன்றவையும் தனிநபர் வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து சமூக காரணங்கள். ஆடம்பர செலவு. அதாவது வறுமை ஏற்படுவதற்கு சமூக காரணங்கள் எவ்வாறெல்லாம் துணை நிற்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் ஆடம்பர செலவு. திருமணம், பண்டிகைகள், பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பல்வேறு விழாக்களை மக்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி ஆடம்பரமாக நடத்துகின்றனர். இதனால் வறுமை ஏற்படுகிறது. வன்முறைகள். போர், பயங்கரவாத தாக்குதல், வகுப்பு கலவரங்கள் முதலிய வன்முறை சம்பவங்கள் அமைதியை மட்டும் குலைப்பவை அல்ல, பொருளாதார கட்டமைப்பை சீர்குலைத்து வறுமைக்கும் வழிவகுப்பவை. அடுத்து கல்வி திட்டம். நம் நாட்டின் குறைபாடுள்ள கல்வி முறையானது அறிவை வளர்ப்பதற்கும் வேலைவாய்ப்புக்கு தொடர்புடையதாகவும் இல்லை, சுய வேலைவாய்ப்புக்கும் வழிகாட்டுவதில்லை. சமூக கொடுமைகள். ஜாதி மத கொடுமைகள், பழைய மூட பழக்க வழக்கங்களில் அர்த்தமில்லாத மோகம், பிறர் வளர்ச்சியை கெடுக்கும் தன்மை போன்ற சமூக கொடுமைகள் மலிந்துள்ளதால் இதனை மீறி தனி மனிதனால் முன்னேற முடியவில்லை. கூட்டு குடும்பம். ஒரு குடும்பத்தின் அளவு பெரியதாக இருந்தால் அக்குடும்பத்தின் தலா வருமானமும் வாழ்க்கை தரமும் குறைவானதாகவே இருக்கும். மக்கள் தொகை பெருக்கம். இறப்புக்கும் பிறப்புக்கும் இடையே ஒரு சமன்பாடின்மை நிலவுவதால் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் வறுமை நீடிக்கிறது. அரசாங்க திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போவதும் இந்த சமூகத்தில் வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களாக இருக்கிறது. இவ்வளவுதான் நண்பர்களே. வறுமைக்கான காரணங்களை பற்றி எழுதுக என்று கேட்டால் 3 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது பொருளாதார காரணங்கள், தனிநபர் காரணங்கள், சமூக காரணங்கள் என்ற 3 மெயின் ஹெட்டிங்காக போட்டு அதற்கு கீழே சில சப்ஹெட்டிங் போட்டு எழுத வேண்டும் நண்பர்களே. அதாவது பொருளாதார காரணங்கள் என்பதன் கீழ் சப்ஹெட்டிங்காக வேலையின்மை, சமமில்லாத செல்வ பகிர்வு, பயனில்லாத முறையில் செல்வம் முடங்குதல், விவசாய காரணி, தேவையான தொழில் வளர்ச்சி இன்மை, பணவீக்கம் என்ற சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் உங்களுடைய கருத்தை எழுத வேண்டும். அதற்கடுத்து
தனிநபர் காரணங்கள் என்ற தலைப்பின் கீழ் உடல் பலவீனம், உடல் குறைகள், மனநிலை குறைபாடு, குறைவான படிப்பு, சோம்பேறித்தனம், ஒழுக்க சிதைவு, அனுபவம் இன்மை, சுயதொழில் இன்மை போன்றவை தனிநபருக்கான காரணங்களாகும். அதற்கடுத்து சமூக காரணங்கள் என்பதனுடைய சப்ஹெட்டிங் ஆடம்பர செலவு, வன்முறைகள், கல்வி திட்டம், சமூக கொடுமைகள், கூட்டு குடும்பம், மக்கள் தொகை பெருக்கம், அரசாங்க திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு இன்மை போன்றவை சமூக காரணங்கள் ஆகும். அதாவது வறுமை ஏற்படுவதற்கான காரணங்களாக இவ்வளவு இருக்கிறது நண்பர்களே. தெளிவாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய தலைப்பு தான் நண்பர்களே. அதற்கடுத்து மேலும் சில காரணங்களை சில அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் அது ஒரு தனி தலைப்பு. மெயின்ஸ் தேர்வில் வறுமைக்கான காரணங்கள் என்ன என்று கேட்டால் அதை முழுமையாக எழுத வேண்டும். அதற்காக அந்த வகுப்பை அதோடு முடித்து கொள்ளலாம். அதற்கடுத்து அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அது வேறு தலைப்பு நண்பர்களே. அதன் தொடர்ச்சியானது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதோடு இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. அது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக கேட்கக்கூடிய தலைப்பு. எனவே தான் அதை இப்பொழுது பார்த்திருக்கிறோம். நன்றி நண்பர்களே. அடுத்து மீண்டும் சந்திப்போம்.